الله تعالى وبركاته نحمد الله العظيم نسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنه ورضوا عنه إلى آخر الآية صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه أو كما قال عليه الصلاة والسلام விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல நபிமார்கள் வந்தார்கள், பல ரசூல்மார்கள் வந்தார்கள், ஏன் பல தலைவர்களும் வந்தார்கள். ஆனால் சமூக கட்டமைத்தது என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி நபராக இருந்து அவர்கள் இந்த சமூகத்தை கட்டமைத்தார்கள். அதாவது ஒரு கட்டிடம் என்பது அதற்கென பீம் இருக்க வேண்டும். அந்த பீமை என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயாமுல் ஜாஹிலியா இருந்த அந்த காலத்தில் உள்ள அந்த மக்களை என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக ரீதியான சிந்தனைகளை கொடுத்து ஒரு சமூகத்தை எப்படியெல்லாம் வழி நடத்த வேண்டும், எப்படியெல்லாம் அமைக்க வேண்டும் என்று என் பெருமானார் சொல்லி காட்டினார்கள். அதிலும் முக்கியமான 6 விஷயங்களை இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அதில் ஒன்று தனி மனிதனின் ஒழுக்கம். என் பெருமானார் சொல்லி காட்டி தந்தார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் காட்டி தந்தார்கள். ஒவ்வொரு விடத்திலும் ஒழுக்கத்தையும் அதே போன்ற நல்லொழுக்கத்தையும் இறை அச்சத்தையும் என் பெருமானார் சொல்லி கற்று தந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான் அல்லவா, ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, அவர்களை நான் பொருந்தி கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்தி கொண்டார் என்ற அளவிற்கு சஹாபாக்களை என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தனி மனிதராக நின்று அவர்கள் உருவாக்கினார்கள். அதே போல இரண்டாவது விஷயம், குடும்ப வாழ்க்கையையும் உறவு பேணுவதையும் கணவன் மனைவிக்குள்ளே எப்படியெல்லாம் நேசிக்க வேண்டும் என்பதையும் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். ஏனென்று சொன்னால் இன்றைய காலத்தில் குடும்பத்தின் பிரச்சனைகளும் அதே போல பல தலாக் விஷயங்களையும் எப்படியெல்லாம் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள் என்று சொன்னால், கணவன் மனைவிக்குள்ளே உல்ஃபத் இருக்க வேண்டும், கணவன் மனைவிக்குள்ளே ஒவ்வொருக்கு ஒருவர் பிரியப்பட வேண்டும் என்றெல்லாம் காட்டி தந்தார்கள். அதே போல குடும்ப உறவுகளை எப்படியெல்லாம் பேண வேண்டும் என்பதையும் காட்டி தந்தார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே என் பெருமானார் கேட்கிறார்கள், யாராவது குடும்பத்தை துண்டித்து வாழ்கிறீர்களா என்று கேட்ட பொழுது அங்கே இருக்கிற நபர் ஒரே நபர் மட்டும் இருந்தார் என்று சொன்னால் எவ்வாறு குடும்பத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல மூன்றாவது விஷயம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தையும் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஹதீஸில் இப்படி வரும் அல்லவா, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹி மா யுஹிப்ப லி நஃப்ஸி. இங்கே என்ன என்று சொன்னால், இங்கே பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள், என்னை அதாவது தன்னை பிரிகிற தன்னுடைய நஃப்ஸை பிரியப்படுவதல்ல, மாறாக தன் சகோதரரை பிரியப்பட வேண்டும் என்று தான் கற்றுத்தருகிறார்கள். அந்த சகோதரத்துவத்தும் அந்த சமத்துவத்தையும் என் பெருமானார் கற்றுத்தந்தார்கள். இனம், மொழி, நிறம் இதெல்லாம் கடந்து அனைத்து மக்களும் சமம்தான் என்று என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். அதே போல நான்காவது விஷயம், சமூக நீதி. இந்த சமூக நீதியை வைத்துதான் இன்றைய அரசு நம்மளை தாக்கப்படுகிறது. இன்றைய காலத்து அரசுகள் எல்லாம் இஸ்லாமியர்களை ஏறவிடக்கூடாது, இஸ்லாமிய மக்களை எந்த ஒரு ஆட்சி பீடத்தில் உட்காரக்கூடாது என்ற ரீதியில் இந்த சமூக நீதி அவர்கள் தகற்றப்படுகிறார்கள். எப்படி என்றால், ஒடுக்குமுறையும் ஏற்றத்தாழ்வு இல்லாத இந்த சமூக மார்க்கத்தை எப்படியாவது இவங்களை உடைத்து விட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் திட்டம் போடுகிறார்கள். ஆனால் அவர்களாட்டி முடியவில்லை. இதனுடைய அடித்தளம் யார் விட்டா, என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதைத்த காரணத்தினால் அவர்களாட்டி எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களால் செய்ய முடியவில்லை. பிறகு
அண்டை வீட்டாருடன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்வை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தருவானா, அமைத்து தருவானா. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.